இங்க ஒரு கால் நடக்க முடியாத பில்லியனர் சடனா வீல் சேர்ல இருந்து எழுந்திருச்சு இந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டுமே ஊட்டி விடுவாரு. இத பார்த்து அந்த பாட்டில இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க, எப்படி இவருக்கு இது கியூர் ஆச்சுன்னு. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட சோகமா இல்லாம ரொம்பவே ஹாப்பினஸா இருப்பா. அந்த பில்லியனருமே இந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துப்பான். இப்பதான் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு இந்த பார்ட்டிக்கு என்டர் ஆன உடனேயே இங்க இருக்கிற இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, உனக்கெல்லாம் இந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தது? இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் நீ கனவுல கூட பார்த்திருக்க மாட்ட. இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அது இதுன்னு பேச ஆரம்பிப்பான். தென் அது மட்டும் இல்ல, நீ கேர் டேக்கர்னா உன்னுடைய வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இங்கெல்லாம் உன்னை யார் இப்படி அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லவும் சடனா அப்பன்னு பார்த்து இந்த பில்லியனருமே தன்னுடைய வீல் சேரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவர் சடனா அந்த வீல் சேரை விட்டு எழுந்து இந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டுமே எடுத்து ஊட்ட ஆரம்பிப்பாரு. இந்த பில்லியனருமே அவருடைய சேர்ல இருந்துகிட்டே அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வீட்டை எடுத்து ஊட்டியும் விடுவாரு. இதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவே கோவமாயிடுவா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு அரிதான பெயிண்டிங்கை ஏலமும் விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே அதிகமான அளவு அமௌண்ட் கொடுத்து அதை வாங்க பார்ப்பாங்க. இந்த பொண்ணுமே நாம இந்த பெயிண்டிங்கை கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு சொல்லுவா. பார்த்தா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, இதெல்லாம் தேவையில்லாத ஐட்டம், இதெல்லாம் வாங்குறது பணத்தை தான் வேஸ்ட் பண்றதுக்கு சமம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் இந்த பில்லியனருமே இந்த பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுனால இந்த பெயிண்டிங்குமே நிறைய விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. தென் எல்லாருக்குமே இந்த பெயிண்டிங்கோடைய வேல்யூவை ப்ரூவ் பண்ற விதமா இந்த பொண்ணுமே நேரா ஸ்டேஜுக்கே போயிட்டு அந்த பெயிண்டிங்கை நேரா கட் பண்ணிடுவாங்க. தென் அதை கட் பண்ணும் போது தான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வரும், அந்த பெயிண்டிங்குக்குள்ள வேற ஒரு பெயிண்டிங்கும் இருக்கு. அந்த பெயிண்டிங் தான் இந்த உலகத்திலேயே மிக வேல்யூவான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கோடைய ஒர்த் மட்டுமே சுமார் 5000 பில்லியன் டாலர்ஸ் வரைக்குமே போகும். இதனால இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு.